சங்கீதம் 40வது சங்கீதத்தில் நாம் ஒன்று எடுத்துக்கலாமே, 40வது சங்கீதத்தில் ஒன்று எடுத்துக்கலாமே, எடுத்து அதையே படிக்கலாமே. சங்கீதம் 40:1 கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்து அவர் என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்கார். பாருங்க, முதல் பொறுமை தேவை. தேவாலயத்தில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் பொறுமை தேவை. முதல் கர்த்தருக்கு காத்திருப்போம். நீங்க காத்திருந்து நீங்க கூப்பிடும் போது தேவன் உம்மிடத்தில் உம்முடைய ஜபத்தை உங்களுடைய காரியங்களே கண்டிஷனா கேட்பாரு. அப்ப கேட்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? முக்கியமா பொறுமை தேவை. தேவ சமயத்துல வார்த்தை என்ன வருதுன்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு நீங்க செவி சாய்க்கணும். ஆமே ஆமே வாயில ஆமையும் வர மாட்டீங்க. அல்லேலூயா. 4 பேர் இருந்தாலும் நீங்க கத்தரை கத்து பக்கத்தில் இருக்கிறீங்க என்ன சொல்லணும்? நமக்கு தெய்வத்தை எப்படி ஆராதிக்கணும் சொல்லணும். ஆமே அல்லேலூயா. அப்ப நீங்க அந்த வேலையை செய்யும் போது கத்தர் என்ன செய்வாராமா? உங்களுக்கு காத்திருக்கும் போது என்ன செய்யறாரு பாருங்க. இங்க ஒரு 10 ஒன்று சொல்றாரு பாருங்க. 2 நாளாகும் 14:11 558 பக்கம் பாருங்க. 2 நாளாகும் 14:11 வாசிங்க. ஆசாப் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவ செய்வது லேசான காரியம். பாருங்க, நீங்க அந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்துடும். நான் பலன் இல்லாத இருக்கலாம், பலனற்று கிடக்கலாம். என் ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரு. அவர் எனக்கு உதவி செய்து லேசான காரியம். இத்தனை மணிக்கு இன்னாரா தேவாலயத்தில் உட்காருவேன், இத்தனை மணிக்கு ஒரு வீட்டில் ஜபம் பண்ணி இத்தனை மணிக்கு நான் போயிருவேன், ஆளுக்கு முன்னாடி போய் உட்காருவேன், ஆளுக்கு முன்னாடி நான் ஜெபிப்பேன், அந்த குடும்பத்துக்காக கண்ணீர் வடிப்பேன், அந்த குடும்பத்துக்காக முழங்கால கொடுப்பேன், என்னுடைய சொந்த பைசையை சொய்வு தீவோ சாகடிச்சு கொண்டு நான் போவேன், அதை நான் சுமந்து கொண்டு போக மாட்டேன். நான் சுமந்துட்டு போறதெல்லாம் தேவ வார்த்தையை சுமந்து போவே, தேவனுடைய வார்த்தை சுமக்கிறது மட்டுமில்ல, அந்த குடும்ப வார்த்தை சுமந்துட்டு போவே, அந்த குடும்பத்துக்காக நான் கண்ணீர் விடுப்பேன், அந்த குடும்பத்துக்காக நான் ஆறுதலையான வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பேன், அந்த குடும்பத்துக்காக நான் முழங்கால் படி விடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க போகணும்னு ஆசைப்பட்டுட்டா கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்யறது அது லேசான காரியமா இருக்கு. அல்லேலூயா. நீங்க முதல்ல பாருங்க, நீங்களோட உங்களோட குழந்தைகளையும் உங்கள் குடும்பத்தையுமே நீங்க ஒழுங்குபடுத்தலைன்னா உங்க குடும்பத்தை நீங்களே என்ன கெடுக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லையா? ஆமா, நம்ம குழந்தைய ஒரு குழந்தைய இருக்கலாம், 2 குழந்தைய இருக்கலாம், 10 குழந்தைய இருக்கலாம். நீங்க கொடுக்கிற முறையோட பேசணும், குழந்தையில முறையோட நடத்தணும், குழந்தையில பேசுற வழியை பேசணும். அது என்னன்னு திருத்துற வழியை என்ன சொல்லி திருத்தணுமா திருத்தணும். சில குழந்தை நம்ம தோளுக்கு மேல அடிக்காதபடி, உதைக்காதபடி, பேசாதபடி அதை பக்குவப்படுத்துறது என்னன்னா, பக்குவமா கண்ணு பொண்ணு பேசி அது என்ன பண்ணணும், வார்த்தையிலேயே அதை சொல்லும் போது அவங்களுக்கு புரிஞ்சுக்கு அப்படி பேசணும். அதுகளை கண்டு தேவையில்லாத வார்த்தையை சொல்லி அந்த குழந்தைகள் என்ன பண்ண நம்மளை என்ன பண்ண திருப்பி வார்த்தை கேட்கிற அளவுக்கு வச்சுக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, ஆளுக்கு மேல ஆயிட்டு நம்ம அப்படித்தான் பழகணும். அதே போல சின்ன குழந்தையில நீங்க எப்படி வளர்த்திட்டீங்களோ அது பெருசானாலும் அவர் கல்யாணம் வச்சு குழந்தை குட்டியிலாட இருந்தாலும் நீங்க நடந்து போனாலும் உங்களுக்கு என்னாங்க அந்த மனசுக்குள்ள அப்பா இப்படித்தான், அம்மா இப்படித்தான், நாம் இப்படித்தான் இருக்கணுங்கிற அந்த எண்ணங்களே நீங்களே முதல்ல வளர்த்தும் போதே உருவாக்கிறோம். இல்லையா? நீங்க அது உருவாக்காதபடி மரமான உறகு வளர்ச்சா எப்படி மரம் உடையுதோ அதே மாதிரி நீங்க பெருசான உறகு நீங்க எல்லாம் பண்ணிக்கலாம் நினைச்சீங்கன்னா அது என்ன பண்ண போகுது? மரம் உடையிற மாதிரி உறவு உடைஞ்சு போகும். குழந்தைகளுக்கு உங்களுக்கு உறவு தானாக துண்டிக்கப்பட்டது மட்டுமில்ல, விசுவாச தானாக துண்டிச்சு கொண்டே தனி உட்கார வச்சிருவேன். பிள்ளை தனியா தாய்னா தாப்பன தனி உட்கார வச்சு அவன் வேடிக்கை பாட்டு நான் நினைச்சு நடக்கிற ஜோரா கை தட்டுவா. ஆமே அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கதை சொல்லத்தான் ரெண்டா சொல்லக்கூடாதா? ஒன்றுமே நீங்கள் வீட்டில எல்லாம் வந்து எதுவுமே பேசவே மாட்டீங்க. வாய் பார்த்துக்கணும். அரசு வந்துட்டு அடா ரெண்டா பேசியே அவங்களை கொண்டு போடுங்க. ஆனால் தேவாலயத்தில் வந்து அன்னைக்கு சொல்கிறேன்னா ஆகாதுன்றவங்க எலிக்கலை போய் பாரு. நான் வீட்டுக்கு போனால் என்னை பேசி ஒரு வழி பண்ணிட்டு தட்டுவோம். நான் பேசவே முடியாது. அல்லேலூயா. பாஸ்ட்டு அப்புறம் பேசிட்டு நான் பேசுறதே முக்கியமாக அதுதான் ஒரு வார்த்தை. அல்லேலூயா.
அப்ப அதெல்லாம் இங்க வந்து அந்த என்ன அல்லேலூயா பேச்சை அதிகப்படுத்துங்க. அங்க வந்து ஒரு வழி பண்ற மாதிரி இங்க ஒரு வழி பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென். அப்ப பாருங்க ஆசாபதி சொல்லி போட்டு சொல்றேன் பாருங்க, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு மத்தியிலே என்ன செஞ்ச, உங்க நாமத்துல உண்மை நம்பி வந்தேன். அப்ப பாருங்க, நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போறீங்கன்னா அது பெரிய ஊரா இருக்கலாம், பெரிய என்ன பண்ணலாம், அங்க இருக்கிற மனுஷன் உங்களுக்கு எதிராளியா கூட இருக்கலாம், உங்களை கண்ட தூசிக்கிறையில இருக்கலாம், பேசுறையில இருக்கலாம். அவங்களுக்கு நீங்க என்ன முதல்ல போகும்போது நிறைய ஜெபம் பண்ணிட்டு போங்க. அவங்களை போய் பார்த்து அன்பா பேசணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போங்க. நீங்க போகும்போது அரசு பார்த்தாங்க சிரிச்சு முகத்தோட, யாரு வீட்டுக்கு போறீங்க, இந்த வீட்டுக்கு, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல வைப்பாராங்க. அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறதுல போகும்போது உங்க முகத்துல என்ன ஒரு பிரகாசம் அடி, உங்க முகத்துல பார்க்கும்போது தேவனுடைய அதே பாட்டு பாட. என்ன பாட்டு பாட்டா? அழகெல்லாம் நீங்க அப்படின்னு பாடுறோம். அப்ப பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அது ஒரு வசத்தை கொண்டாந்துருந்தேன். உன்னத பாட்டுல 5:16 படிக்கலாமே. உன்னத பாட்டுல 5:16 படிக்கலாமே. உன்னத பாட்டுல 5:16 பக்கம் 804 பக்கம். பழைய ஏற்பாட்டுல 804 பக்கம் எடுத்துக்குவாங்க. எடுத்து நம்ம அதை பாடலாம். அதை அந்த வசனம் படிக்கலாமே. உன்னத பாட்டுல 5:16 எடுத்துட்டீங்களா? அந்த பக்கத்திலே சொல்ல படிங்க. அவர் வாய் மதுரமா இருக்கிறது, முற்றில் அழகும் உள்ளவர், அவரே என் நேசர், எருசலேம் குமார்த்திகளே இவரே. உங்களை பார்க்கறேன் அப்படி சொல்லுவாங்க. உங்களை பார்க்கறதுக்கே வீட்டுக்கு கொஞ்சம் நேரம் நின்று பேசலாம்னு ஆசையா இருக்குங்க. எங்கிருந்து வாரீங்க சொல்லுவாங்க, சொல்ல வைப்பாராண்டு. நீங்க முதல்ல செவிக்கணும். இப்ப இன்னைக்கு அறிக்கூட்டாச்சு, அந்த வீட்டுக்கு ஜெபத்துக்கு போகணும். அப்ப நீங்க என்ன அதுக்காக செபம் பண்ணணும். அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பார்க்கும்போது அவங்களோட நாங்க அன்பா பேசணும், அவங்க எங்களை கண்டு அன்பா பேசணும். நம்மளுக்கு அந்த பூமியில யாருக்குமே நம்மளுக்கு பகையாளி கிடையாது. ஆண்டவரே சொல்றாரு, பழைய ஏற்பாடுல தான் மனுஷனுக்கு யுத்தம். புதிய ஏற்பாடுல ஆண்டவரே சொன்னாரு, மனுஷனுக்கு மனுஷன் யுத்தமே கிடையாதப்பா. உங்களுக்கு யாரோட யுத்தம்? ஆவிகளோட யுத்தம். ரத்தத்தோட மனசோட யுத்தமே இல்லை. அப்ப ஆவிகளை கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அங்க இருக்கிற மனுஷங்களும் உங்களோட அன்பா பேசுவாங்க, மனசையும் அன்பா பேசுவாங்க. போகும்போது உங்களை பார்த்தா புதுசா போறீங்க, 6 வீட்டுல சிரிச்சு முகத்தோட கேட்பாங்க. நான் ஒரு ஊருக்கு போனேன். அந்த ஊரில் போயிட்டு இருக்கும்போது அவங்க நானும் அவங்களை பார்த்ததே இல்லை. சிரிச்சுட்டு ஏன் இங்கே 6 வீட்டுக்கு பாருங்க, பேர் தெரியலைங்க அப்படின்னு. பேர் தெரியாத இருக்குங்க. அவங்க இந்த மாதிரி அடையாளம் சொன்னேன். அடையாளம் சொல்லு, அவருங்களா பாருங்க, எதிர் போய் இப்படி போங்க அப்படின்னு. நீங்க சொன்னதே எனக்கு புரியலைங்க. நான் பண்ணே போலான்னு ஒரு குட்டு மதிப்பே வந்தேன். தெரியும், சரி இருங்க அப்படின்னு வண்டியை நிறுத்தி ஸ்டார்ட் பண்ணி அவரு நான் முன்னாடி போறவங்க அது வரைக்கும் கொண்டு விட்டு போட்டு உங்களை வந்துடுறோம். வண்டி எடுத்து அவர் என்ன திருப்பி ஸ்டார்ட் பண்ணி அந்த வீட்டு பண்ணி பார்த்தது உங்களை தேடி வந்திருக்கிறாங்க ஏனுங்க அவனை கூப்பிட்டு சொல்லி போட்டு போறாரு. பார்த்தீங்களா எவ்வளவு காரியம் நடக்குன்னு. அப்ப நீங்க ஜெபிக்கிறது தான் விஷயமே இருக்குது. இன்னைக்கு ஜெபிச்சீங்கன்னா அறுமுகம் இல்லாத மகன் கூட நின்று நீங்க 6 வீட்டுக்கு போறேன்னு கேட்பாங்க. அப்ப நம்ம அறிமுகமாகணும். எப்படி செய்யணும்? பலனுள்ளவனுக்காக தேவனை கர்த்தாவே நீ உதவி செய்யறதே லேசான காரியம். இந்த ஏராளமான கூட்டத்துக்கு மத்தியில உண்மையை நம்பி நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்றாப்ல. தேவனே மனசனே நீ மேற்கொள்ள விட்டு விடாதீங்கிற. மனசு மேற்கொள்ள விட்டுருவான், மேற்கொண்டுருவான். நம்ம அப்படி விட்டுவான்னு சொல்லி ஜெபிக்கணும். அப்ப இதெல்லாம் நம்ம ஜெபத்துல சொல்லிட்டு போனா உங்கள் நாயாவது பேயாவது எதுவுமே உங்களை பின்தொடராது. பாருங்க, இன்னைக்கு ஒரு செய்தியில 5-6 நாய் 7 நாய் ஒன்று சேர்ந்து டிவியில காட்டுறாங்க. 7 நாய் ஒரு வண்டியில் போனோட துரத்துது. வண்டியெல்லாம் ஒளிகிறா, அப்ப விட மாட்டேங்குது, துரத்தி கடிக்குது. அப்ப நாய் அந்த மாதிரி நாய் பேய்கள் உங்களை தொடாது இருப்போம்னா நீங்க ஜெபம் பண்ணிட்டு போங்க. எந்த நாயோ பேய் உனக்குள்ள ஒண்ணுமே தொடாது. ஆமா, அடிக்கடி கண்ட உடைக்கு உங்களை கண்ட கம்மனு படுத்துட்டு வரவே வராது. ஆமா, இதெல்லாம் முக்கியம். அல்லேலூயா. கண்டா பாருங்க, கர்த்தருக்கு மகிமைண்டாட்டு. யோசுவாங்கிற யோவான்ல 2:7 படிங்க. புதிய ஏற்பாடுக்கு அப்படியே அவங்க எப்படி நடந்தது. பலனுள்ளவனுக்காக பலனுக்காக உதவி செய்யற தேவன் என்ன செய்யறான்னு பார்க்கலாம். பாருங்க, யோவான் 2:7 126 பக்கம் புதிய ஏற்பாடு.
பாருங்க, இயேசு வேலைக்காரர் நோக்கி ஜாடிகளே தண்ணீரே நிரப்புங்கள் என்றார். பாத்தீங்களா? அப்ப கீழ்ப்படியில் இருந்தா பாருங்க, இயேசு என்ன சொன்னாரு? தண்ணீரே ஜாடியில் நிரப்பினார். கீழ்ப்படித்ததுனால என்னாச்சு? அது தண்ணீர் திராசமா மாறுது. அப்ப நீங்க முதல்ல கீழ்ப்படித்து வார்த்தை கேட்டு நீங்க அப்படியே ஜம்மனிட்டு போய் பாருங்க, நாய் உழைக்கிறது உழைக்க உங்களை கண்ட அன்பா பேசுவாங்க. அப்ப அவங்க கீழ்படுகிறாங்க. முதல்ல வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை கீழ்படுகிறாங்க. கீழ்படிச்சு சொன்ன ஏன் தண்ணீர் பண்ணி இந்த ஜாடியில் சொன்னீங்க, திருப்பி கேட்கல, கேள்வி கேட்கல. அது மாதிரி நீங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நீங்க இப்படி செய்யணும்னு ஆசைப்பட்டு பாருங்க, அதே அது உங்களுக்கு என்னங்க ஆசீர்வாதமா மாறிடும். ஆமென். இல்லையா? கர்த்தர் செய்யறது கர்த்தருக்கு மகிமை பாருங்க. அதே யோவான்ல மகிமை, அதே யோவான்ல 3:16 படிங்க. அதே யோவான்ல 3 பாத்தீங்களா? என்ன செய்யறாரு? நீங்க விசுவாசம், நான் சொல்ற வார்த்தை எப்ப நீங்க விசுவாசத்தோட போறீங்களோ அது நடக்கும். பாருங்க, இந்த வேலைக்கார அதை கூட நினைச்சிருக்க மாட்டேன், விசுவாசம் இருக்க மாட்டேன், கீழ்ப்படிந்து அவ்வளவுதான். திடீர்னு தண்ணி மோந்து சொல்றேன், தண்ணி மோந்து சொல்லி இந்த ஆண்டவர் சொன்னே அந்த வார்த்தை அப்படியே கேட்டு செய்யறாரு. அப்ப அந்த விசுவாசம் தேவை. நீங்க முதல்ல விசுவாசம் இருந்தா உங்களுக்கு எதுவுமே கெட்டு போகாதபடி கர்த்தர் உங்களை காக்கிறதுக்கு அவர் வல்லவர். பாருங்க, நீதிமொழியில கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. நீதிமொழியில் படிங்க. நீதிமொழி 14:26 பக்கம் 775 பக்கம், பழைய ஏற்பாடு. நீதிமொழியில 14:26 கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு. ஆமென். அல்லேலூயா. சத்தத்தை ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்கிறீங்க, தூங்குறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தர் வானத்தையும் பூமி படைத்த தேவன் எப்படிப்பட்டவன் சொல்லி நீங்க புரியணும். ஆமென். இன்னொரு படிக்கிறீங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறதுல திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்க முதல் பயக்கோன்னு உங்களை அந்த வார்த்தைகளை நாங்க சொல்லிக் கொடுக்கிற வார்த்தையை அசால்ட் பண்ணாருந்தீங்கன்னா அந்த பயம், தேவ பயம், இது தேவ வார்த்தை, இது தேவனோட வார்த்தை எனக்கு தொடர்ந்து வருது, இது பிரகாரம் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன வேணுங்க? அடைக்கலம். என்ன ஆசீர்வாதம் தானாக வந்துடும். நீங்க போய் பிள்ளைகளை அதை தேடி இதை தேடி பிள்ளைகளை அப்படி வைக்கணும், இப்ப நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது நடந்துச்சு. ஆமென். இல்லையா? ஆமா. நீங்க தேவனை சார்ந்திருந்தா தேவன் உங்க காரியத்தை நிறைவேற்றும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, அநேக காரியத்தை கொடுத்து நீ என்ன கவலைப்படுகிற. இவ்வளோ ஒரே ஒன்னே என்ன பண்ணிட்ட, நல்ல பங்கு நீங்க நல்ல பங்கு தெரிந்து கொண்டப்போ உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நல்ல பங்கு காரியங்கள் சொல்லிட்டு இருக்காதிங்க. இந்நேரம் போகணும், ஒரு விசியாஸ் போறேன்னா இல்லைன்னா அந்நேரம் தான் வரணும், இந்த நேரம் கணக்கு போட முடியுமா? ஒரு டாக்டர்கிட்ட போறோம்னா இத்தனை மணிக்கு நீங்க டோக்கன் போட்டு இந்நேரம் போகணும், அந்த அன்னைக்கு அப்படி காரணம் சொல்றீங்களா? போய்த்தான் தர்றீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு பக்கம் ஆராய்ச்சி அழைப்பிருந்த பாருங்க, அந்த அன்னைக்கு மட்டும் அதை என்ன எல்லாமே முடிச்சு போட்டு அந்நேரம் ஓடுறீங்க. அந்த தேவாலயத்துக்கோ ஒரு பக்கம் போக சொன்னாத்தே உங்களுக்கு என்ன சாங்கியோ சடங்கு அத்தனையும் சொல்றீங்க. அப்படி தவிர எனக்கு சட்டம் போடுறீங்க. நான் என்ன சொல்ல முடியும்? சரி, நீங்க சட்டம் போடுறீங்க, நீங்க அப்படியே நடந்து போன நான் விட்டுற வேண்டியது, வேற வழி. நீங்க கீழ்ப்படியில் நடத்தப்போ கீழ்ப்படியலுக்கு அந்த வார்த்தை வர, சரிங்க நான் முடிஞ்சாலும் பண்ணிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லணும். அப்ப ஊழியர்களுக்கே திருப்பி பேசுனீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன பண்ண ஒருத்தன், நீங்க 10 பேர், நீங்க சொல்றது நான் என்ன பண்ண முடியாது, தட்ட முடியாது. நீங்க அதுக்காக என்ன பண்ணணும், நீங்க தான் பண்ணணும். ஐயா ஒருத்தர் நாம தான் எல்லாம் சேர்ந்து அவருக்கு உதவி செய்யணும், நாம தான் எல்லாம் பேசும்போது சொல்லி அவர் நம்ம சப்போர்ட் செய்யணும். நீங்க தான் எங்க மேல மனம் இருக்கணும். அப்பதான் கடவுளும் உங்க மேல மனம் கொடுப்பார். நீங்க என் மேல மனம் குறிப்பாருங்க, கடவுள் உங்க மேல மனம் கொடுப்பார். ஆமே. இல்லையா? ஆமா. விசுவாஸ் பாருங்க, இத்தனை தவறு கிடைக்கணும்னு குறை கண்டுபிடிச்சு பார்ப்பேன். அப்ப நாம விசுவாசிக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் முக்கியம். அது முக்கியம். அதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா பாருங்க, நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் செழிக்க பண்றதுக்காங்களா, கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. சரி, அடுத்தது பாருங்க, இப்ப உன்னத பாட்டை படிச்சீங்க. அதே போல சங்கீதம் ஆமா, சங்கீதம் 28 7 படிங்க. சங்கீதம் 28 7.
சகாயம் பெற்றேன். என் இருதயம் களி கூறுது. பாத்தீங்களா, நீங்க நம்பணும். முதல் கர்த்தர் இடத்துல நம்பி இருக்கணும். நம்பணும். எந்த வார்த்தை வந்தாலும் கர்த்தருடைய ஊழியர் கூட சொல்றாங்கன்னா அந்த வார்த்தை தெய்வ வார்த்தை என்னைக்கு நம்புறீங்களோ அப்ப நீங்க கீழ்ப்படிஞ்சாச்சு. நீங்க காரியத்துல ஜெயிக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கை உயர்றீங்க, உங்க எல்லா விதத்திலும் நீங்க உயர்றீங்கன்னா அர்த்தம் இல்லையா? நீங்க அதை புரிஞ்சு கொள்ளணும். நான் யாருக்குமே என்ன செய்றீங்க, யாருமே நம்ம எல்லாருமே எனக்கு வேணும். ஒருத்தர் கூட நான் இதை தப்பா நினைக்கிறது இல்லை. எல்லாரும் எனக்கு ஒரு என்ன பண்ணுங்க, நாம கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், முத்துகளாட்டு இருக்கிற பிள்ளைகள். அப்படிதான் நான் சொல்லியே ஜெபம் பண்ணேன். எனக்கு கொடுத்த ஆத்மக்களால் முத்தா இருக்கிறாங்க ஆண்டவரே. இவங்க கொண்டு ஆலயம் பெருகு, இவங்களுக்கு கொண்டு ஆத்மக்களை கொண்டு நிரப்புவீங்க, நான் நம்புறான்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? அப்ப என்னுடைய ஆசையில நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க எனக்கு உதவியா இருக்கணும். அதுதான் முக்கியம். அப்ப என்னுடைய ஆசை உதவியா இருந்தா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமே அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல பாருங்க, இப்ப 8 படிக்கிறதுல அதுலயே அதே சங்கீதம் 28ல கர்த்தர் அவர்களுடைய பலன் பாருங்க, தான் அபிஷேகம் பண்ணவனுக்கு அரணான அடைக்கலமும். அடைக்கலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன, அவர் பலனாமட்டு இருக்கிறது அரணான அடைக்கலமா இருக்கிறார். ஆண்டவருடைய வேலையை நீங்க எப்பெல்லாம் போய் செய்யலாம். ஆண்டவருடைய வேலைக்காக, ஆண்டவருக்காக முழங்கால் படிவுள்ளா. நம்ம வேலை எப்ப செய்யறதான வாரத்தில் ஒரு நாள் எங்களுக்குள்ள போக சொல்றாங்களா, அந்த அன்னைக்கு நம்ம எச்சரிக்கையாகலாம்னு மிந்த நாள் அதுக்காக செரிக்கணும். மிந்த நாள் ஆயத்தமாகணும். மிந்த நாள் எல்லாம் பண்ணி வச்சுக்கணும். துணி மணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். விடுங்க காக்கா மாதிரி ஒரு சொப்பு தலையில் காக்கா மாதிரி தலைக்கு பிடிங்க ஒரு துளுக்கு ஸ்டோரி. அந்த மாதிரி அந்த அன்னைக்கு என்ன பண்ணுங்க, எத்தனை நாளைக்கு நீங்க சோப்பை போட்டு தேய்ச்சி உடம்பெல்லாம் தேய் வச்சு உங்களோட உடம்பு இருக்கிற பஞ்சம் நல்லா அதுக்கெல்லாம் போக வச்சு அப்புறம் என்ன பட்டு சுருக்குள் வட்டாடி ஆறு கத்துற மாதிரி வைங்க. எத்தனை நாளைக்கெல்லாம் அந்த அன்னைக்கு விட்டுருங்க வச்சேன் இல்லையா? நிறைய நான் சொல்றேன், உடம்புல வந்து கல்லை போட்டு தேய்க்காது தயவுசெய்து. உடம்புல இருக்கிற அணுக்கள் போச்சுன்னா உங்களோட உடம்பு வேற ஒன்றும் எழுத்துக்கூடிய சக்தி இல்லாத போயிருக்கு. ஆமாம், அண்டவன் கொடுத்த அணுக்கள் உடம்புல நல்ல அணுக்கள் மேலே நல்ல தோலை கொடுத்துருக்காது. எதுக்கு இப்போ ஆடு மாடுகளாக உள்ளுக்குள்ள பாஞ்சிட்டு போகுது, அது குத்துறது பண்ணிடாது. ஏன் நம்மளுக்கு மட்டும் குத்துறோன்னு ரத்தையாக வருது. நம்ம போட்டு உடம்புல சின்ன குழந்தையிலே போட்டு கந்த சோப்பு, எந்த சோப்பு சேப்பாகணும் கருப்பாகணும், ஆனால் அதையும் வாங்கிட்டு வந்து இதையும் வாங்கிட்டு வந்து போட்டு தேய்ச்சி மூஞ்சிக்கு காலுக்கு அதையும் இது போட்டு நம்ம உடம்புல இருக்கிற வெள்ளை அணுக்களை போகிற சாகடிச்சிருவோம். நம்ம மேலே தோல் இருக்கிற அணுக்களை போகிற செத்து கிடக்கு. ஒரு சின்ன ஒரு என்ன பண்ண ஒரு கொசு வந்து நொறுக்கிற குத்தனே அப்படி தட்டுவோம். காரணம் என்ன, உடம்பை கெடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? ஆண்டவர் அருமையான உடம்பை கொடுத்தாரு, அருமையான சரீரத்தை கொடுத்தாரு. நாம தான் கடந்தெல்லாம் போட்டு எடுத்தாரு. புரிஞ்சுக்கோ. அதனால அந்த ஒரு நாள் போட்டு காக்கா வரணும் குளிக்கிட்டு ஓடுங்க. கத்திற்கு உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமே. மித்த நாள் விரையிலைங்க அணுக்கள் போகிற மாதிரி வாசி சொல்லி போகிறது. நான் படுத்தேன் எப்படி தேய்க்கணும் தேய்ங்க. உங்கள் கட்ட காசு கொண்டு சார்ஜி கொடுங்க, நான் வேணான்னு சொல்லிட்டேன் அல்லையா? பாருங்க, உண்மையில் நம்ம எத்தனை கொடுத்தேன், எத்தனை தடவை சொல்ல 2 பேர் மூலம் கொடுத்தாங்க. நான் சில பேர் கொடுக்கவே இல்லை பண்ணாங்க. என்ன அதுக்கு நம்ம கூட ஒன்று அது மாதிரி அப்போ உங்களுக்கு அந்த வாஞ்சி இல்லைன்னு அர்த்தம். இடம் வாங்கி கட்டணுங்கிற வாஞ்சி இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் என்ன ஒன்று பொண்ணாக கொடுத்து அதை செஞ்சுட்டே இருந்தால் அப்போ உங்களுக்கு அந்த வாஞ்சி தாகமாக ஆண்டவர் அதையும் பார்ப்பார். ஆமாம், உங்களுடைய நீங்கள் பார்க்குறீங்களா, நீங்கள் செய்கிற கத்தர் பார்ப்பார், கண்டிஷனாக பார்ப்பார். ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா அதுக்கு ஒரு பலனை கத்தர் காம்பேன் சொன்ன தெய்வம் இதை பார்க்காது இருப்பாரா? நீங்க பார்க்கணும் முதல்ல எல்லாமே. கத்தருக்கு மகிமை. சரி, அதில் 9 படிங்க. அதுலயே சங்கீதம் அந்த 28ல தேவரே உங்களுடைய ஜனத்தை ரட்சித்து உங்களுடைய சுதந்திரத்தை ஆசீர்வதி, அவர்களை போஷித்து அவரை ஒன்றன்றைக்கு பார்த்தீங்களா என்ன செய்யறாரு பார்த்தீங்களா? இதெல்லாம் நடக்கு. நீங்க செய்யற மாதிரியே செஞ்சு பாருங்க. ஆண்டவர் உங்க ஜனத்தை ஆசீர்வதி, அவர் ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் நம்ம அழைக்கிறார். உங்களை வெறுமையா வச்சிருக்கா அவர் அழைக்கவே இல்லை. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல ஏசாயா 58ல ஒரு 12 படி 58ல 12 தோன்றர்கள் பாழா கிடந்த தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திவாரம் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்று குடியிருக்கும்படி பாதைகளை திருத்தணும் என்று நீ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேர் படம்னா நீங்க கீழ்ப்படிந்து ஆண்டோர் இடத்துல முக்கியமா காத்துருங்க. அந்த காரியத்தை கத்துரு வாய்ப்பு செய்வாரு. அதுல 14 படிக்க படிச்சதுல படிச்சதுல 14
அப்ப கர்த்தருக்குள்ள நீ மனமகிழ்ச்சியா இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் நீ பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதையே சொல்லுச்சு. அப்ப இதை சொல்லறதுக்கு நீங்க என்னன்னா முதல்ல என்ன கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல நீங்க முக்கியமா அந்த இடத்த என்ன நிரப்போணும். தேவன் இடத்துல என்ன சொல்லிக்கோ நீங்க பிடிக்கணும். பிடிச்சு நீங்க செஞ்சு பாருங்க. தேவன் செய்யற காரியத்தை நீங்களே பார்த்துக்கிறீங்க. உங்க கண்ணு காணுது, உங்க காதை கேட்கு. அநேகர் சொல்லுவாங்க அவங்க கும்பிடுற தெய்வம் உண்மையுள்ளவர், அவங்க எல்லாவத்திலையும் உயர்ந்திருக்கிறாங்க, எல்லாவத்திலும் ஆசிரியப்பட்டிருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் குழந்தை குட்டிகள் எல்லாமே அவங்க பாருங்க எப்படி அழகழகா இருக்கிறாங்க சொல்லுவாங்க. சொல்ல கேட்பாரு. யோபு 10 அப்படி இருந்ததுனால அது முன்னே பின்னே அந்த மாதிரி அழகான குழந்தைகளை பார்க்க முடியாது சொல்லி வேறு சொல்லுங்க இல்லையா? அப்ப இந்த மாதிரி என்ன செய்யணும்னா நீங்க தேவ சமூகத்தில் இருந்தீங்கன்னா தேவனாய் கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வார் இல்லையா? செய்யும்படி நீங்கள் என்ன பண்றீங்க அதை நம்புங்க, அதை விசுவாசிங்க. கர்த்தர் அப்படியே உங்களை வழி எடுத்துவாராக. ஆமே. அந்த வார்த்தையை நான் இதுக்குள்ள முடிக்கிறேன். இன்னும் நிறைய வசனம் அதை எடுக்க முழுசு முடிக்கணும். முழுசு முடிக்கிறதுக்கு நம்ம 1 மணி ஆயிரு. 1 மணி ஆனால் நீங்கள் என்னை மூஞ்சி பார்ப்பீங்க. அதனால அது பகுதியை மீறி அடுத்த வாரம் அது பாக்கியம் உள்ளே வந்து கேட்பாங்களா? அடுத்த வாரம் என்ன பண்ணுவாங்க? அடுத்த வாரத்துக்கு பாக்கியம் உள்ளே அது மீதியான வசனத்தை வந்து அது கூட இட வசனத்தை கேட்பார்களாக. அப்படியே நம்ம முழங்கால் படிப்பு நம்ம